ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன்லேண்ட் மேட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள், முருங்கைக்காய் நிறையா வாங்கி வச்சுருந்தேன்னா அதனால் பாருங்கள் கருப்பு இரும்பு வானிலையில் தான் செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் அதுலேயும் போட்டேன். தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா பெரட்டுற மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் பாதி இதுலேயே இரும்பு சட்டிலேயே நல்லா வெந்துருச்சு. இரும்பு சட்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு அயர்ன் கண்டென்ட் கிடைக்கும். இன்னொன்று ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். பாருங்கள், இப்போ குழம்பு மிளகாய் தூள்னு வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் சொல்லப்படி கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டுட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம் பக்கமாக இது வேகும். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இறக்கிட்டால் குழம்பு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டால் பெரட்டல் மாதிரி ஆகிடும். நம்ம இஷ்டம்தான். முருங்கைக்காய் வெந்திருந்தால் நம்ம இப்படியே கூட இறக்கிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்த போதும். பாருங்கள், முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன்லேண்ட் மேட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.